தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல் மற்றும் பலரோட நடிப்பில் நாக் அஸ்வின் அவரோட இயக்கத்தில் கல்கி 2898 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை மகாபாரத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். அதாவது மகாவிஷ்ணு அவரோட 10வது அவதாரமான கல்கி இந்த கலியுகத்துல நடக்கக்கூடிய அந்த அதர்மங்களை எதிர்த்து போராடுவாரு அப்படின்ற ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில மகாபாரத்தோட அந்த குருஷேத்திர போர் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சு அங்கிருந்து 6000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எதிர்காலத்துல நடக்கக்கூடிய கதையா இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த 2898 அப்படின்றது ஒரு எதிர்கால கற்பனை உலகம். அந்த கற்பனை உலகத்துல இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் உறிஞ்சு கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு பறக்கும் உலகத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாரு யாஸ்கின் அப்படின்ற கமல் சார் சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு ஒரு தானோஸ் மாதிரி. அவெஞ்சர்ஸ்ல தானோஸ் எப்படி சொல்லுவாரு, உங்களுக்கு வந்துட்டு வாழவே தெரியல, நான் இந்த உலகத்தை மாத்தி காட்டுறேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் அவரோட கொள்கையும் இருக்கும். இந்த மனிதர்களுக்கு என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த இயற்கை வளம் வச்சு வாழ தெரியல அப்படின்னு அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு உலகத்தை உருவாக்கி இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து வளையலும் கொண்டு போய் அவரோட உலகத்துல வச்சுக்கிறாரு. இந்த உலகத்துல மக்களுக்கு சுத்தமான காற்று, குடிநீர், இயற்கை வளம் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் உறிஞ்சு கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு அந்த சுப்ரீம் யாஸ்கின் கமல் சாரை எதிர்த்து போராடுற ஷாம்பாலா குரூப்பா ஒரு குரூப் இருக்காங்க. அதுதான் வந்துட்டு பசுபதி மற்ற அனைவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஷாம்பாலா அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ்ல வந்துட்டு இந்த பிளாக் பேந்தரோட வக்காண்டா இருக்குல்ல, இந்த நிஜ உலகத்திலே மறைஞ்சு வாழங்களே, அந்த மாதிரி அவங்க ஒரு குரூப். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தானோஸ் சுப்ரீம் யாஸ்கின் எதிர்த்து நம்மளால போராட முடியாது அப்படின்றதுக்காக இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி அவர் தான் பிறந்து வரணும், அந்த கல்கியை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாயை தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாயை காப்பாத்துறாங்க. அந்த தாய் தான் தீபிகா படுகோன். ஸோ ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படியா காப்பாற்றி அந்த கல்கி அவர்களை பூமியில பிறந்தாதான் அந்த சுப்ரீம் யாஸ்கின், அதாவது தானோஸ் மாதிரி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எதிர்க்க முடியும், அந்த கல்கி பிறந்தாதான் அவர் அழிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய காப்பாத்துக்க ஒரு குரூப் போராடுறாங்க. அந்த குழந்தை அந்த பூமியில பிறக்கவே கூடாது, அந்த குழந்தையோட அந்த கரு சக்தி அத்தனையுமே வந்துட்டு தனியா எடுத்து நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சுப்ரீம் யாஸ்கின் கமலும் அவரோட அந்த குழுவும் சேர்ந்து அந்த குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் அந்த தாயை வந்துட்டு தேடுறாங்க. இந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவில் நான் எவன் காசு கொடுத்தாலும் கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு போக்கிரித்தனமா சுத்திட்டு இருக்கிற பைரவா தான் பிரபாஸ் அவர்கள். என்ன போக்கிரி படத்துல காசு, இதுல வந்துட்டு காசுக்கு பதிலாக யூனிட்ஸ். ஸோ அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஸோ இப்படி போயிட்டு இருக்க கதையில அந்த குழந்தை பிறந்தா இல்லையா, இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தோட சொல்ல மறந்த கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், செட், சினிமாட்டோகிராஃபி. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சமரசமே இல்லாம பிரம்மாண்டத்தை வாரி வழங்கியிருக்கிறாங்க. அது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ். இந்த படத்துல இந்த பிரம்மாண்டம் அப்படின்றது எவ்வளவு பெரிய பிளஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸோ அதுதான். ஏன்னா வெறும் பிரம்மாண்டம், கிராபிக்ஸ் அதுல மட்டுமே கவனம் செலுத்தி படத்தோட திரைக்கதையில போட்டு விட்டுட்டாங்க. படத்தோட பிரம்மாண்டத்துக்கும் கிராபிக்ஸ் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து படத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம நானும் ஹாலிவுட் தரமா எடுக்கிறேன்னு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த தில்லுமுள்ளு படத்துல ரஜினி சார் சொல்லுவார்ல, சிந்துபைரி ராகத்தோட சிவரஞ்சினா ராகத்தை மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தோட ஆரோகணத்தை பிடிச்சி தொடையில தட்டி ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிறது கல்யாணியா காம்போதியா, ஹரஹர பிரியாவா, சண்முகர் பிரியாவா, இல்ல ஸ்ரீ பிரியாவா அப்படின்னு சொல்லுவார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, மகாபாரதத்துல மார்வலை புகுத்தி அயன்மேனையும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமையும் நடுவில் சொருவி டியூன், ஸ்டார் வார்ஸ், மேட்மேக்ஸ் இது எல்லாத்தையும் கலக்கி பிளாக் பேந்தரோட வகாண்டா உலகத்தை நடுவில் புகுத்தி கலக்கி எடுத்தா என்ன கிடைக்குமோ அதுதான் இந்த கல்கி. இது கல்கின்னு வச்சது போல ஹாலிவுட் கலக்கின்னு வச்சிருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் என்னதான் இவங்க இவ்வளவு ஹாலிவுட் படத்துல இருந்து காட்சிகளை உருவி எடுத்தாலும் ஒண்ணு கூட உருப்படியா வரல அப்படின்றதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இப்ப பாருங்க, நாங்க ஹாலிவுட் மாதிரி படம் எடுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹாலிவுட் மாதிரி என்ன அங்கிருந்தே எடுக்கிறோம் அப்படின்னு ஹாலிவுட் மாதிரி எடுக்கிறேன்னு போய் ஹாலிவுட்ல இருந்தே சீன் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம அந்த படத்தை டைரக்டாவே பார்த்துட்டு போயிடலாமே. இந்த கல்கி படத்துல ரொம்ப மோசமான விஷயமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. அதுலயும் முக்கியமா அந்த முதல் பாதி இருக்குல்ல, அந்த முதல் பாதி பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுது. எப்பதான்டா முடிப்பீங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மள இந்த முதல் பாதியிலே கொண்டு வந்துடுறாங்க. படம் முழுக்க பாத்தீங்கன்னா பல காட்சிகள் சும்மா ஜவ்வு மாதிரி எடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா பிரபாஸ் அவர்கள் வர காட்சி, அவர் வர எல்லா காட்சியிலுமே குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது சண்டை போட்டுறாரு. அதுலயும் அவரோட அந்த இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, அது இருக்கிறதுல ரொம்ப நியாயம். அவர் வரும்போதே தெரிஞ்சு போச்சு, எஸ் ஹீரோ வந்து இன்ட்ரடக்ஷன் ஆயிட்டாரு, அவர் வந்து சண்டை தான் போட போறாரு அப்படின்னு. ஆக்சுவலா அவர் சண்டை போறாருல, அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சண்டை போறாரு. அரை மணி நேரம் சண்டை போடுறதுக்கு அரை மணி நேரம் பில்டப் கொடுக்குறாங்க. அவர் யார் தெரியுமா, அவர் அப்படி தெரியுமா, அவர் இப்படி தெரியுமான்னு அரை மணி நேரம் பில்டப் கொடுத்து அந்த சண்டை போட்டு அந்த வில்லன்களை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி
பேசியே அரை மணி நேரம் நம்மளை சாவடிச்சிடுறாங்க. பிரபாஸ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பில்டப் அப்படின்றது இந்த கதைக்கு எந்த வகையிலும் உதவாத தேவையில்லாத பில்டப் தான் நிறையவே இருக்கு. அதுலயும் ஒரு சில சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சண்டை போடுறாங்க. அந்த 1 மணி நேரம் சண்டை காட்சிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சண்டைகள் கூட எதுவும் புதுசாலாம் இல்லை. வராங்க, அடி வாங்குறாங்க, பறந்து போய் விடுறாங்க. அதே மாதிரி இவர் அடி வாங்குறாரு. இவர் அடி வாங்கினா என்ன போய் விழுந்துறாரா, கொஞ்ச நேரம் பொறுத்து அவரே எழுந்து வந்துடுறாரு. திருப்பி இவர் யாராவது அடிச்சு போறாரா, திருப்பி அவனும் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்து வந்துடுறாங்க. நமக்கே படம் பார்க்கும்போது அடிச்சு போட்டு எவனா புதைஞ்சிட்டாங்களா, நம்மளே எங்க சொல்லலாம் என்ன எழுந்து வர போறீங்க, அடிக்க போறீங்க அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க, எழுந்து வராங்க, அடிக்கிறாங்க, எழுந்து வராங்க. இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இப்படியே விளையாடிட்டே இருக்கிறாங்க 2 பேரும். அதான் இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, நம்ம மலை மேல ஏறி குதிச்சு குதிச்சு செத்து செத்து விளையாடுவோம், கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு இந்த படத்துல வர சண்டை காட்சிகள். அதே மாதிரி பிரபாஸோட சண்டை காட்சியை தவிர்த்து அவரோட நடிப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் நடிப்பனா அப்படின்னு அடம் பிடிச்சி இருந்திருக்கிறாருன்றது நல்லாவே தெரியுது. அவர் வந்துட்டு டைரக்டர் வந்து பந்தயம் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், உங்களால முடிஞ்சா என்கிட்ட இருந்து இந்த படத்துல நடிப்பை வாங்கிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு டைரக்டர் கிட்ட ஒரு பந்தயம் கட்டியிருப்பாரு. பட் என்ன, டைரக்டர் தோத்து போயிருக்கிறாரு. அவரோட நடிப்பு அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரபாஸ் அவர்கள் நல்லா நடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்துல தான். ஸோ பாகுபலி படத்துல அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. பாகுபலி படத்தில் நடிச்சு எப்போ ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆனாரோ அப்பவே வந்துட்டு இங்க பாருங்க, நல்லா பேன் இண்டியா ஸ்டார், என்னால் நடிக்கலாம் முடியாது, 4 பேர் அடிக்கிற மாதிரி சீன் அடிச்சு அப்படியே சுற்றி சுற்றி கேமரா சுற்றி விட்டு ஒப்பைத்தி முடிச்சிருங்கன்ற மாதிரி தான் அவர் இப்போ சமீப கால திரைப்படங்கள்ல நடிப்புன்ற பேர்ல வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. பிரபாஸ் அவர்கள் மட்டும் இல்ல, நல்லா நடிக்கக்கூடிய பல பேர் இந்த படத்துல இருந்தும் யாரும் சரியா நடிக்கல. அதுல குறிப்பிட்டு சொன்னா பசுபதி அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட், தமிழ்ல அப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட். எந்த படத்துல நடிச்சாலும் அவரோட நடிப்பு அப்படின்றது சிறப்பா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு சீன்ல அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு பிடிச்சிருவாங்க, அப்ப வந்துட்டு சார் வண்டியில ஒண்ணும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். எனக்கு அதை பார்க்கும்போது பாலகிருஷ்ணன் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த நடிக்கிறன்ற பொருள் ஒரு கிரிஞ்சித்தனம் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட பாலகிருஷ்ணா ரேஞ்சுக்கு பசுபதி அவர்கள் ஆக்கி வச்சிருந்தாங்க இந்த கல்கி திரைப்படத்துல. அதுவும் இந்த கிளைமேக்ஸ்ல இந்த பிளாக் பேந்தரோட இந்த வகாண்டா இடத்துல இருந்து ஒரு போர் நடக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி பசுபதியும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு. ஆனா சிரிப்பு தான் வருது. அதே மாதிரி இந்த படத்துல பல பேர் கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பண்ண அந்த கேமியோ ரோல் எப்படி இருந்தது அப்படின்னா, சார் தண்ணி கேன் போட வந்தேன் சார் அப்படின்ற மாதிரி படத்துல பல பேர் தண்ணி கேன் போட வந்த மாதிரி வந்துட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனா பிரபாஸோட ரோல் கூட கிட்டத்தட்ட கேமியோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வெர்ஷனா தான் இருக்கு. பிரபாஸே அந்த சண்டே காட்சிக்கு மட்டும் கேமியோ வந்து பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்து, அவ்வளோ கேமியோ. அதனால படத்துல ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஆக்சுவலா ஒரு படத்துல ஒருத்தர் கேமியோ ரோல் பண்றாங்க அப்படின்னா அந்த கேமியோ ரோல் அவங்க பண்ணும்போது அந்த கதையில ஏதோ ஒரு சின்ன மாற்றமாக நிகழணும். ஸோ அதுதான் அந்த கேமியோவுக்கு இருக்கான ஒரு வேல்யூ. ஆக்சுவலா இந்த படத்துல கேமியோ யாராவது வராங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணணும், இந்த சீனுக்கு இவர் கேமியோ பண்ணதாண்டா சூப்பர் அப்படின்னு நம்மள வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கணும். பட் இந்த படத்துல இவங்க பண்ற கேமியோ எப்படி இருக்குன்னா, எதுக்குடா இவங்களாம் வந்து தொலைக்கிறாங்கன்னு பயங்கரம் நம்மளை வந்துட்டு நோகடிச்சு ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஓரளவுக்கு மனசுல நிற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவருடைய கதாபாத்திரம். அதுவும் ஏன் மனசுல நிற்குதுன்னா, ஆரம்பத்துல இருந்து காமிச்சு நடுவில் அவரு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா காமிச்சிருந்தாங்க. அதாவது இந்த கதை எதை நோக்கி பயணிக்குதோ அதுக்கேற்ற கதாபாத்திரமா அவர் அப்படியே பயணிக்க வச்சிருந்ததுனால தான் அவர் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம மனசுல நிற்குது. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடவுளாக தான் காட்டுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, அவர் வந்துட்டு ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு காட்டுறாங்க அப்படின்னும் போது, அதாவது எப்படின்னா இந்த மகாபாரத குருஷேத்திர போர் நடந்ததுல அப்போ இருக்கிற ஒரு கதாபாத்திரம், அது சொன்னா அவங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். அந்த அவர் பார்த்தீங்கன்னா 6,000 வருஷமா வந்துட்டு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னும் போது கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு நிகராக தான் அவரை காமிக்கிறாங்க. ஸோ கடவுளுக்கு நிகராக காமிக்கும் போது அவரோட சக்தி என்ன, அவரால் என்னெல்லாம் பண்ண முடியும், அவரால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். அவரோட இன்ட்ரோவே எப்படி இருக்குன்னா, 6,000 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வராரு போல. வெளியே வந்து என்ன சொல்லணும், என்ன இது இவ்வளோ மாற்றம் ஏற்பட்டு விட்டது, இவ்வளோ மாற்றங்களா அப்படின்னு ஆச்சரியப்படணும். அவரை பற்றி கவலையே படலை. எவன் செத்தா எனக்கு என்னன்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாரு. இன்னொன்று, அவர் வந்துட்டு ஒரு கடவுளுக்கு நிகராக இருந்தாலும் கூட ஒரு சாதாரண மனுஷனே அவரை போட்டு 4 மிதி மிதிச்சுட்டு போயிடறான். அப்புறம் என்ன கடவுள் கேரக்டர் அவர் ஏற்றுக்க முடியும்? இன்னொன்று, இந்த படத்தில் ப்ரொமோட் பண்ணும்போது அவங்க பெருசாக பேசுறதுன்னா ஹை டெக்னாலஜி, ஹை டெக்னிக்காக நாங்கள் அந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. என்ன பெரிய ஹை டெக்னாலஜி? இந்த படத்தில் கூட கதாநாயகின்னு ஒருத்தனை காமிச்சு ஒரே ஒரு சாங்கு, அதுவும் கிளாமர் சாங்காக காமிச்சு அதோட அவங்க கட்டி விட்டாங்க. ஒரே சீனில் தான் வராங்க இவரை கூட்டு போயிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற அந்த உலகத்தில் கூட்டு போயிட்டு அவங்க ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் கிளாமர் சாங் மாதிரி காமிச்சிட்டு அதோட காணாம போயிட்டாங்க. தாட் வைஸ் நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸாக இல்லாமல் டெக்னிக்கலாக நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் ஆனாலும் 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு கதாநாயகி ஒரு கதாபாத்திரம் கொண்டு வரோம் அப்படின்னா அது இந்த கதையில் ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம். சும்மா இந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி இந்த கிளாமர் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க, அவங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி பாருங்க, ஹீரோயின் எவ்வளோ கிளாமரா இருக்காங்க பாருங்க அப்படின்றத மட்டும் ஒரு கதாநாயகியை கொண்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டெக்னாலஜி டெக்னிக்கலாக படம் எடுக்கிறோன்றது வேஸ்ட். உங்களுக்கு உதாரணத்துக்கு மேட் மேக்ஸ் படத்தை எடுக்குமே,
மேட்மாக்ஸ் திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டமும் இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்துட்டு டெக்னிக்கலாக பெருசாக இது பண்ணுறதுன்றதை தாண்டி ஐடியாலஜிக்கலாக ஒரு கதையை எப்படி கொண்டு போகலாம், அந்த கதாபாத்திரம் எப்படி ஐடியாலஜிக்கலாக பண்ணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவை, அந்த தாட்டை அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள சூப்பராக பூத்திருப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கலனா கூட ஒரு கிளாமருக்காக ஒரு ஹீரோயினை பயன்படுத்தாம இருந்திருக்கலாம். நம்ம இந்த அவெஞ்சர்ஸ் திரைப்படம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேட்மாக்ஸ் திரைப்படம்லாம் இருக்குல்ல, நம்ம அந்த படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது என்னதான் ஒரு ஃபியூச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருந்தாலும் கூட நம்மளை வந்து ரசிக்க வைப்பாங்க. நம்மளால ஓரளவுக்கு ஓகே ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருக்கலாம், உதாரணத்துக்கு மேட்மாக்ஸ் படமே ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருக்கலாம்னு நம்மளால ஓரளவுக்கு நம்ப முடியுது. ஆனா இந்த கல்கி திரைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி இவங்க உருட்டுன உருட்டு நம்மளால ஏத்துக்க முடியல, படத்தோட நம்மளால கனெக்ட் ஆகவே முடியல. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு உலகம் இருக்கு, அதை பாதுகாத்து அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது நாங்கள் கிளாமர் சாங் எப்படி காட்டுறோம் பாருங்கன்னு, இவங்க வந்துட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே பூந்து அங்கே போயிட்டு பீச்சில் வந்துட்டு ஒரு கிளாமர் சாங் நல்லா டான்ஸ் ஆடுறோம், எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம் பாருங்கன்னு அந்த காம்ப்ளெக்ஸ்க்கான அந்த மரியாதையை போஸ்ட்டாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 600 கோடி அப்படின்னு சொல்றாங்க. 600 கோடி செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமா ஒரு கிராபிக்ஸ்ல விஷுவல் எஃபெக்ட்ல காட்டும் போது நம்ம அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியப்படுத்தணும், அதே மாதிரி ஷாக்கிங்கா இருக்கணும். இந்த பாரு இந்த காட்சி எவ்வளவு சூப்பரா இருக்கு, ஆனா இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்மள வந்துட்டு ஆச்சரியமா அந்த காட்சிகள் பார்க்க வைக்கணும்ல. ஆனா இந்த படத்துல இந்த மாதிரி பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறாங்க. பட் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இது இந்த படத்தோட சீனாச்சே, அது அந்த படத்தோட சீனாச்சேன்னு வேற வேற படங்களோட ஞாபகம் தான் நமக்கு வந்துட்டு போதே தவிர நம்ம வந்துட்டு புதுசா எதுவுமே ஆச்சரியப்படுத்தல. இன்னமும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த படத்துக்கு 600 கோடி செலவு பண்ணதுக்கு பதிலா அவெஞ்சர்ஸோட அந்த என் கேமு, அதுக்கப்புறம் இந்த மேட் மேக்ஸ், இந்த படம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடிட்டிங்ல போட்டு குலுக்கி வச்சு இப்பதான் இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சுல, இதுல வந்துட்டு உங்களோட அந்த கதாபாத்திரம் பிரபாஸ்க்கு வந்துட்டு ஒரு கதாபாத்திரம், அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் கமல் சாருக்கு வந்துட்டு இந்த தானோஸ் மாதிரி கதாபாத்திரம், இந்த படத்துல வர அத்தனை கதாபாத்திரத்தையும் அந்த ஏஐ மூலியமா அவெஞ்சர்ஸ் திரைப்படத்தையும், இந்த மேட் மேக்ஸ் திரைப்படத்தையும், அந்த டியூன் திரைப்படத்தையும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அயன்மேன் அந்த சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு இந்த ஏஐ மூலியமா உங்களுக்கு பிடிச்ச முகத்தை கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா 600 கோடி மிச்சமா இருக்கும்ல. பட் நான் இந்த படத்தை பர்சனலா விரும்பி போய் பார்க்கணும்னு நினைச்சது கமல் சாரோட இந்த வில்லன் கதாபாத்திரத்துக்காக தான். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமல் சார் மொத்தம் 2 சீன்லாம் வராங்க. ஒரு சீன்ல இல்ல 2 சீன்லயுமே பாத்தீங்கன்னா கமல் சார் எப்படி வராங்கன்னா ஒரு சிலை மாதிரி தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வீட்டுல ஒரு சிலை வச்சு அப்படி இருக்கும், அதே மாதிரி தான். அவர் பெருசா ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நாம என்ன எதிர்பார்த்து போறோம், ஒருத்தரோட அந்த ஆக்டிவ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போறோம். பட் இதுல கமல் சாரோட அந்த முகம் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கிடையாது. அந்த முகமும் அவரோட குரலும் மட்டும்தான். மேபி பார்ட் 2ல வந்து அவருடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய காட்சிகள் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னமோ தெரியலங்க, கமல் சாரோட அந்த கடைசி 2 நிமிஷம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுல அது மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்தது. அதே மாதிரி படத்தோட கடைசி அந்த 10 நிமிஷ காட்சிகள், அந்த சண்டே காட்சிகள் வரும். ஸோ அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் என் கேம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த பிளாக் பந்தர், இந்த வகாண்டா, அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ்லேருந்து உள்ளே வர மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொதப்பி தான் எடுத்திருப்பாங்க. பட் அதை தாண்டி அதில் வந்துட்டு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அதுவும் கமல் சாரோட அந்த காட்சிகள் ஓரளவுக்கு நல்லா இருந்து. முக்கியமாக படத்தோட அறிமுக காட்சி இருக்குல்ல, அந்த மகாபாரத குருஷேத்திர போர், அது கொஞ்சம் நல்லா இருந்து. மொத்தத்தில் இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த புராண கால அந்த கடவுள் மாயாஜாலத்தையும் எதிர்கால அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனையும் ஒன்னா கலந்து நாங்கள் வந்துட்டு வித்தியாசமாக எடுக்கிறோன்ற பேரில் இந்த திரைக்கதையில கோட்டை விட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சொதப்பு தான் வச்சிருக்காங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பயன்படுத்துறாங்க. நாங்கள் வந்துட்டு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் எடுக்கிறோம், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் எடுக்கிறோம்னு பல கோடிகளை கொட்டி வெறும் பிரம்மாண்டத்தை மட்டும்தான் காட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த திரைக்கதையில நம்ம கவனம் செலுத்தணும். இந்த திரைக்கதையில வரக்கூடிய காட்சியில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே கவனமா செலுத்தி மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதுல இவங்க பெரிய கவனம் செலுத்துறதே இல்லை. அதுல முக்கியமா இந்த கேமியோஸ், நம்ம இவரை கேமியோ வர வச்சா படம் நல்லா இருக்கும், அவரை கேமியோ வச்சா படம் நல்லா இருக்கும்னு தேவையில்லாத கேமியோஸை படத்துக்குள்ள வாண்டடா திணிச்சு நம்ம வந்துட்டு பயங்கரமா நோக்கடிக்கிறாங்க. இந்த கல்கி திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமியோக்கு கொடுக்குற அந்த பில்டப், அந்த கேமியோ அந்த கதாபாத்திரங்களும், அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அன்வான்ட் சண்டை காட்சிகள், இந்த ஒவ்வொரு சண்டை காட்சி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்திருக்காங்களே, இதெல்லாம் வெட்டி தூக்குனாங்கன்னு வைங்களேன். இந்த படத்துல கதை அப்படின்றது இந்த ஆரம்பத்துல அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி வர கதையும் இந்த கிளைமேக்ஸ் வர அந்த 10 நிமிஷம், மொத்தமே 15 நிமிஷம் தான் அந்த படமே. நீங்க வேணா கண்டிப்பா அந்த படம் பார்த்துருப்பீங்க. நான் சொல்றது சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. படத்தோட டைட்டில் போறதுக்கு முன்னாடி அந்த மகாபாரதம் குருஷேத்திர போர் நடக்குதா, அந்த காட்சியோட ஸ்ட்ரெயிட்டா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு போர் நடக்குதுல்ல, அந்த போர் நடக்கும்போது இந்த பிரபாஸ் வந்துட்டு இவரா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் இவருன்னு சொல்றாங்களே, நீங்க இந்த காட்சிக்கு அப்புறம் டைரக்டா நீங்க அந்த காட்சி எடுத்து வந்து சேர்த்தீங்கன்னா நடுவில் வர காட்சிகள் இருக்குல்ல, அதனால எந்த விதமான ஒரு பயனும் இருக்காது, லேகே இருக்காது. நீங்க இங்க கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா அங்க போனாலே மொத்தம் 15 நிமிஷத்துல அந்த படமே முடிஞ்சு போயிடும். மொத்தத்துல அந்த படத்துல என்ன அவங்க போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பேர் எங்க நாட்டுல கடவுள்லாம் இருக்கிறாரு, அதுவும் இந்து கடவுள்லாம் நிறைய இருக்கிறாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மகாபாரத போர்ல இருந்து 6 வருஷமா உயிர் வாழ்றாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி
கடவுளை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, ஒருத்தருக்கு அவங்க விருப்பம், கடவுளை ப்ரொமோட் பண்ணுறதுன்றது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாக கூட இருக்கலாம். பட் எதை பண்ணாலும் அதை உருப்படியாக பண்ணணும். இப்போ வெளிநாட்டில் பார்க்குறோம் என்ன நினைப்பான், முதல்ல அவன் சிரிப்பான், சிரிச்சதுக்கப்புறம் இதை வேற ஒரு படம் வேறு எடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நக்கலடிச்சு போயிடுவான். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வெறும் பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திருக்கிறாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் இப்போவும் அந்த படத்தோட பிரம்மாண்டம், கிராஃபிக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, அந்த செட் ஒர்க் எல்லாமே சூப்பர், அந்த ஹாலிவுட் தரத்துக்கு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது நம்ம லோக்கலில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அளவு கூட இல்லைன்றதான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படத்தை போய் பார்த்தோன்னா மகாநதி, அதாவது அந்த நடிகர் திலகம் சாவித்திரி அவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்தாங்களே, அந்த படத்தை தான் இந்த டைரக்டர் எடுத்திருந்தாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும், ஆக்டிங் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படி வாங்கியிருப்பாரு. ஒருவேளை அந்த படத்தில் பிரபாஸ் ஹீரோப்பா அவுட்டெல்லாம் என்னால் ஆக்டிங்லாம் வாங்கவே முடியலன்னு சொல்லி ஆக்டிங்கே வாங்க முடியாமல் தோற்று போயிட்டாரா, இல்லை இவர் என்னால் நடிக்க வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரான்னு தெரில. பட் நடிகர் திலகம் மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை அவர் எப்படி எடுத்தாருன்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு.